வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 7வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. இன்று சுப முகூர்த்த தினம். காலண்டரில் சுப முகூர்த்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு குறிப்பிடப்படவில்லை. இன்று திங்கட்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சந்திரன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆளுமை செய்யக்கூடிய சந்திரனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய கிரகம் பார்வதி தாயார். சிவபெருமானின் எண்ணில் பாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தாயார் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கிறார். நாம் அனைவரும் பார்வதி தாயாரை இன்றைய தினம் வணங்கி வழிபாடு செய்வதென்பது நம் அனைவருக்கும் நற்பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் காலை 10:32 வரை செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரமும், அதற்கு பிறகு ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 11வது திதியாக இருக்கக்கூடிய தசமி திதி. இன்று காலை 8:30 வரை தசமி திதியும், அதற்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்திற்கு பிறகு வரக்கூடிய 12வது திதியான ஏகாதசி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை இருக்கும். யமகண்டம் 10:30 12 மணி வரையும். குளிகை 1 3 மணி வரை இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய விசாக நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் பொதுவாக சொல்லுவோம் மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, இப்படி ஒவ்வொரு ராசியும் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ராசியிலிருந்து அவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த 12 வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வகையில் மிதுன ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 3வது வீடாக அமைந்திருக்கிறது. இதன் அதிபதி புதன். புதன் என்பவர் கல்விக்கு காரகர், நரம்பு மண்டலங்களுக்கு காரகமாக இருக்கிறார். அதாவது மிதுன ராசி என்பது இளங்கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு அந்த மிதுன ராசியில் இருந்து தான் அனைத்து பலன்களும் சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 3வது வீடு, காலச்சக்கரத்திற்கு 3வது வீடு என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. ஒருவர் பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான நன்மை தீமைகள் அனைத்துமே மிதுன ராசியில் இருந்து தான் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அதில் இருக்கிறது. திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு நுரையீரலுக்கு காரகமானவர். அதனால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு, நுரையீரல் சிறப்பாக இயங்குவதற்கு இது போன்ற காரணிகள் அனைத்துமே மிதுன ராசியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிதுன ராசியில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் பயணம் செய்வதென்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்கும் வகையில் அமையும். அந்த வகையில் சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் என்பது நம் அனைத்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சகோதர ஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி உங்களுக்கு இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. ஆமாங்க, சந்திரன் ஒரு ராசியில் செல்கிறார் என்றால் அந்த ராசி உங்கள் வீட்டிலிருந்து எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்ற கணக்கு கொண்டு உங்களுக்கு சந்திரன் பலன்கள் வழங்குவார். கல்வி பயிலக்கூடிய இளம் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு 3வது வீடு. அந்த 3வது வீட்டில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் கல்வி என்ற நிலையில் மேச ராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்
மேச ராசி அன்பர்களில் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் எல்லாமே, அதாவது வாடிக்கையாளர்களின் அதிக வருகை இன்மையும் அதிக அளவு லாபம் இன்மையும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையும் இது போன்ற மந்தமான நிலைப்பாடுகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் நற்பலனாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடியது மிதுன ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் ஒரு வீட்டில் செல்கிறார் என்றால் அந்த வீடு உங்கள் வீட்டிற்கு எத்தனாவது வீடாக இருக்கிறதோ அந்த பலன்களை உங்களுக்கு தருவார். தனஸ்தானமாகிய பண வரவை தரக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு இன்றைய தினம் வரவேண்டிய பண வரவுகள் அனைத்தையுமே தானாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை தொழில் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது தொலைதூர இடங்களுக்கு பயணங்கள் செல்வதை குறிக்கக்கூடியது. ஆமாங்க, ரிஷபராசி அன்பர்களில் வேலை மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் கொண்டு வந்து தருகிற அமைப்பாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கப் போகிறது. 2வது வீடு நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன நிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இருக்கப் போகிறது. மிதுனம் ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடியது உங்கள் வீடு. அதாவது சந்திரன் எந்த வீட்டில் செல்கிறாரோ அந்த வீட்டின் பலன்கள் உங்களுக்கு வந்தடையும். இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டில் செல்வதால் உங்களுடைய ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய சிறப்பான நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. உங்களது தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டிலிருந்து 10வது வீடாக இருக்கக்கூடியது தொழில் ஸ்தானம், அதாவது மீனம் ராசி. இந்த வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் ராகு கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். அன்பான வாசக நேயர்களே, உங்களது இன்றைய தினத்தின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்கள் இதயத்தில் மன கவலைகள் எல்லாம் துடைத்து எறியப்பட்டு சிறந்த நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகம் ராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது மிதுன ராசி என்பது கடக ராசி அன்பர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வீடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பையும் 12வது வீடு தன்னுள் வைத்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் 12வது வீட்டில் செல்கின்ற காரணத்தால் நீங்கள் முதலீடு செய்யவும், கடகராசி அன்பர்கள் முதலீடு செய்யவும், ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் சந்திரன் உங்களுக்கு இது போன்ற மனநிலையை கொடுப்பார். 5க்குடைய அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது இயல், இசை, நாடகம், கலை இது போன்ற துறைகளை சார்ந்த தொழிலை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் செவ்வாய் என்பவர் இயல், இசை, நாடக கலைஞர்களுக்கு புதிய வகையில் வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். இதுபோல உங்களுக்கு வரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி உயர்ந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்வீர்கள். அதுபோல இசைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கி தருவார். அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலுமே படிப்படியாக வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பொருளாதார ரீதியான முன்னேற்றமான நிலையை அடையலாம். சிம்ம ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடியது மிதுன ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். பொதுவாக
மிதுன ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வீடு உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைகிறது. சந்திரன் மட்டுமல்ல, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் செல்லும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாபங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய தினம் என்பது நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய பணியில் உயர் பதவிகள் தேடி ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதி வேலையை தரக்கூடிய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்களே வியக்கக்கூடிய அளவிற்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் சுக்கிரன். இதன் தொடர்ச்சியாக உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்வது போன்ற உங்களது உயர்வான எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தசமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அவ்வாறு சொல்வோம். இந்த வீட்டினுடைய பலன்கள் என பார்க்கும் பொழுது உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை தசமஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் அமைத்து தருவார். ஆமாங்க, தொழில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது மன சந்தோஷங்களையும் அன்பு பாச உறவுகளையும் கொடுக்கக்கூடியது. பொதுவாக உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வெளியிடங்களுக்கு, நமக்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா போன்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதற்கான மனநிலை ஏற்படும். அந்த வகையில் சுற்றுலா தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. இது போன்ற யோகங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். துலாம் ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடியது மிதுன ராசி. நமது முன்னோர்களை குறிக்கக்கூடிய வீடு தான் பித்ருஸ்தானம். அதாவது நம்முடைய பாட்டர், முப்பாட்டன் இவர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால், உங்களது பித்ருக்கள் செய்த புண்ணியத்தால் வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரன். 4ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடியது. உங்கள் வீட்டதிபதி கல்வியை தரக்கூடிய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் கற்ற உயர் கல்வியின் மூலம் அந்த கல்வியில் எந்த துறை சார்ந்து நீங்கள் படித்தீர்களோ அந்த துறை சார்ந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையில் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு பெயரும் புகழும் அந்தஸ்தும் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தந்தையை குறிக்கக்கூடிய 9வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆகில் ஸ்தானம் என சொல்லக்கூடியது மிதுன ராசி. அஷ்டம ராசின்னு சொல்லுவோம், 8வது வீடு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே மிதுன ராசியைத்தான் நாம் அவ்வாறு சொல்கிறோம். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பொதுவாகவே சொல்லப்படுகிறது. இந்த பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களது ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சிறப்பாக சரியாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களின் இன்றைய தின செயல்பாடு எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது விருச்சிகம், தனுசு, மகரம், மகர ராசியில் செவ்வாய் இருக்கிறார். இன்றைய தினத்தின் வருமானம் எந்த வகையில் வரும் என பார்க்கும் பொழுது நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசியமான நடவடிக்கை காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய பெரும் முயற்சியின் காரணமாகவும் பணவரவை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தனுசு ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என்பது மிதுன ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மிதுன ராசியிலிருந்து அமைய கிடைக்கிறது. ஒருவர் பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் மிதுன ராசி எந்த நிலையில் இருக்கிறது என்று கணக்கு கொண்டு, அதாவது மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு துணையாக வரும்பொழுது அங்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். 7வது வீடு என்பது நீ பாதி நான் பாதி என்று சொல்வது போல சமபாதியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டிருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டிற்கு கலஸ்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், இந்த நட்சத்திர பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதே போல தனுசு ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் 7வது வீடாகிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திர ஆண்களை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசம், காதல், சிறப்பான குணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதன் தொடர்ச்சியாக வேலை பணியில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரியிடம் இதுவரை இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். அதாவது உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மன கவலைகள் எல்லாமே விலகி நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். மகரம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என்பது மிதுன ராசி. நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே மிதுன ராசியிலிருந்து கிடைக்கப் பெறுகின்றன. எதிரிகளை, பகைவர்களை குறிக்கக்கூடிய வீடு என்பது கடகராசி. உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி உங்களுடைய எதிர்ப்பாளர்களை குறிக்கக்கூடியது. அதாவது உங்களுக்கு நன்மைகள் செய்பவராக இருந்தாலும் துன்பங்கள் கொடுப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே கடகராசியின் பலனாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பார்கள். உதாரணமாக உங்களுக்கு பகைவர்கள் கடகராசியிலிருந்து வரும்பொழுது அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு தான் மிதுன ராசி. 6வது வீடு என்பது வெற்றிகளை தரக்கூடிய வீடாக அமைகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது கும்பராசியில் இருக்கார். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கு இதுவரை ஏதாவது ஒரு வகையில் தடைகள் இருந்து வந்தாலுமே அந்த தடைகள் அனைத்துமே அடுத்து வரப்போகின்ற ஒரு சில நாட்களில் தடைகள் அனைத்தும் நீக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் அமைத்து தந்து உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும், உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்களும், உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன்கள் அனைத்தும் விலகி அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கும்பம் ராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். புத்திஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு புத்தியை கொடுக்கக்கூடிய வீடு. இன்றைய தினத்தின் நமது செயல்பாடுகள் அனைத்தும், நம்முடைய புத்திகள் அனைத்தும் கூர்மையாக ஷார்ப்பான எண்ணங்களை உருவாக்கி சிறப்பான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். 5வது வீடு அப்படிங்கிறது அன்பு, பாசம், காதல், இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடியது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் இவர்களை காதல் வழியில் சிக்க வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது 10ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் இருக்காருங்க. உங்கள் வீட்டிற்கு 12வது வீடு என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் வியாபாரம், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களது தொழிலை மேம்படுத்துவதற்காக, உங்கள் தொழிலில் மேலும் லாபங்கள் அடைவதற்காக புதிய வகையான நவீன கருவிகள் வாங்குவதற்கு, முதலீடுகள் செய்வதற்கான யோகத்தை செவ்வாய் கொண்டு வந்து தர இருக்கிறார். மீனம் ராசி அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடியது மிதுன ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடம் என்பது மிதுன ராசி. அந்த வீட்டில் உங்கள் தாயினுடைய அன்பு, பாசம்,
அனைத்துமே அங்கு குடிகொண்டிருக்கிறது. தாயுடைய அன்பையும் பாசத்தையும் உயர்வான எண்ணங்களையும் திறமையான செயல்பாட்டுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் மீன ராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது. 4வது வீடு என்பது மெக்கானிக்கல் துறை சார்ந்து, சிவில் துறை சார்ந்து படித்து பட்டப்படிப்பு படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசியை சேர்ந்த பட்டதாரி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு மேசத்தில் இருக்கின்ற காரணத்தால் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய மீனம் ராசியை சேர்ந்த முதலாளிகளுக்கு உங்களுடைய வேலையாட்களின் ஒத்துழைப்பு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிக லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களை வந்து கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.